தமிழக வெற்றி கழகம் தனி பெரும்பான்மை பெறும் திட்டத்திற்கான வியூகம்தான் இப்போது அதிமுகவை உடைக்கும் பணியில் ஈடுபட்டிருப்பது என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. ஏனென்றால் அந்த வெளியிலிருந்து ஆதரவு தரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மற்றும் அமைச்சரவையில் இடம்பெற்ற காங்கிரஸ் கட்சி, இந்த மூன்று கட்சிகளுமே இருந்தாலும் வெளியிலிருந்து ஆதரவு தரக்கூடிய அந்த 25 எம்எல்ஏக்களின் ஆதரவை தாவேகாவுக்கே அவர்கள் அந்த தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர்களாகவே அந்த எம்எல்ஏக்களாக ஆனால் அங்கு 5 ஆண்டுகள் அங்கு தனி பெரும்பான்மையோடு ஆட்சி நடத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். இடைத்தேர்தலுக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகளின் கதி என்ன? இடைத்தேர்தலுக்கு பிறகு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் கதி என்ன என்ற கேள்வி இப்போது எழுந்திருக்கிறது. ஏனென்றால் அமைச்சர் பதவியில் உள்ள இவர்கள் தனி பெரும்பான்மை இல்லாததால் இவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து ஆதரவை பெற்றிருக்கிறார்கள். அதன் பின்னர் இந்த 3 கட்சிகளும் துரத்தி அடிக்கப்படுமா என்ற கேள்வியும் இப்போது எழுந்திருக்கிறது. ஏனென்றால் தமிழக வெற்றி கழகத்துக்கு இப்போது 20 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிருப்தி அணியினர் தேர்தலில் போட்டியிட்டு அதில் 10 பேர் வெற்றி பெற்று விட்டால் 10 பேர் தோல்வி அடைந்தாலுமே தமிழக வெற்றி கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துவிடும். அப்போது இந்த சிக்கல் மேலும் தீவிரமடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனால் அதிமுகவில் இருந்து 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்திருப்பது என்பது அடுத்தடுத்து பல்வேறு சிக்கல்களை இப்போது அந்த தாவேகா கூட்டணி அரசுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அதிமுக அணியில் இருந்து ஆதரவு தெரிவித்தால் நாங்கள் ஆதரவை குறித்து மறுபரிசீலனை செய்யப்படும் என ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அறிவித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இன்று இந்த 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமாவில் பல்வேறு திடுக்கிடும் திருப்பங்கள் அடுத்தடுத்து நிகழ இருக்கின்றன. தமிழ நம்பிக்கை வாக்கெடுப்பில் வாக்களித்த கட்சிகளின் நிலைமை என்ன என்ற கேள்வியும் இப்போது எழுந்திருக்கிறது. இது பாரதிய ஜனதா கட்சியின் பாணியில் ஒரு கட்சியை உடைத்து அந்த கட்சியில் இருந்து எம்எல்ஏக்களை எடுப்பது மற்ற மாநிலங்களில் அமல்படுத்தப்பட்டது. அதே முறையை இப்பொழுது தமிழக வெற்றி கழகம் எஸ்பி வேலுமணி மற்றும் சிவி சண்முகம் அணியினர் அதிமுகவை உடைத்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தெரிவித்திருப்பதன் மூலமாக ஆட்சி அமைந்த 15 நாட்களிலேயே இங்கு அம்மாவின் உருவில் இந்த ஆட்சியை பார்க்கிறோம் என்று ராஜினாமா செய்துவிட்டு ஆதவ அர்ஜுனாவிடம் வாழ்த்து பெற்றுவிட்டு பேட்டியளித்த தாராபுரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சத்யபாமா அந்த பேட்டியை அளித்திருக்கிறார். அம்மாவின் உருவில் விஜயை பார்க்கிறோம், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உருவில் இப்பொழுது முதலமைச்சர் விஜயை பார்க்கிறோம் என்று அவர் கூறியிருப்பதன் மூலமாக அதிமுக எம்எல்ஏக்கள் இன்னொரு நடிகரின் தலைமையை ஏற்பதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம், அரசியல் ரீதியான தலைமையை அவர்கள் விரும்பவில்லை என்பதை வெளிப்படையாகவே அறிவித்திருக்கிறதை நான் பார்க்க முடிகிறது. எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பிறகு நாங்கள் விஜயைத்தான் பார்க்கிறோம், அவரையே நாங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்கிறோம் என்ற முடிவில் அதிமுக எம்எல்ஏக்கள் பலரும் வந்திருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் இப்போது மிக முக்கியமாக இப்போது அதிமுக தரப்பு என்பது அதிமுகவில் உள்ள அதிருப்தி எம்எல்ஏக்களுக்கு 2 வாய்ப்புகள் தான் இருக்கிறது. ஒன்று, பதவியை ராஜினாமா செய்வது அல்லது இபிஎஸ் அணியில் இணைவது. இது எந்த முடிவை யார் எடுக்கப் போகிறார்கள் என்பது இன்றும் நாளைக்குள் தெரிய வரக்கூடும். இதில் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் தரப்பு, சிவி சண்முகம் மற்றும் எஸ்பி வேலுமணி தலைமையிலான அந்த அதிருப்தி அதிமுக குழு 3 அணிகளாக பிளவுபட்டிருக்கிறது. ஒரு அணி இபிஎஸ் தரப்பில் இணைந்து விட்டது என்று காலையில் இருந்தே அந்தியூர் ஹரிபாஸ்கர் மற்றும் பன்ருட்டி மோகன், சங்கரங்கோயில் திரிபன் சங்கர், அங்கு காங்கேயம் நடராஜன் உள்ளிட்ட ஆற்காடு சுகுமார் உள்ளிட்டோர் ஏற்கனவே இபிஎஸ் அணியில் இணைந்து விட்டார்கள். 7 எம்எல்ஏக்கள் அங்கு போய் இணைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போது அந்த எம்எல்ஏக்கள், அதிருப்தி எம்எல்ஏக்கள் இப்போது செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் இப்போது பார்க்கலாம். சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி அணியில் இருந்து இபிஎஸ் அணிக்கு தாவிய எம்எல்ஏக்கள் பேட்டியளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை இப்போது நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவர்களை அந்த பேட்டியை இப்போது நாம் பார்க்கலாம். தோற்றுவித்து எங்கள் நெஞ்சமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, இருபெரும் தலைவர்களை வணங்கி அதே போன்று எங்களை எல்லாம் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் ஐயா அவர்களை வணங்கி இன்றைக்கு 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் ஒன்று கூடி சட்டசபையினுடைய தலைவராக ஐயா எடப்பாடி ஐயா அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் வழியிலே இடையிலே நடைபெற்ற வாக்கெடுப்பிலே ஏற்பட்ட சில தவறுகளுக்கு வருந்தி அவரிடம் நாங்கள் கடிதத்தை கொடுத்து
அதனுடைய நகலை மாண்புமிகு ஐயா நம்முடைய சட்டப்பேரவையினுடைய தலைவர் சபாநாயகரிடமும் அதனுடைய நகலை அளித்து இனி வருகின்ற காலத்திலே நாங்கள் 5 பேரும் மொத்தம் மீதியும் இருக்கின்ற எங்களுக்கு முன்னே இருக்கின்ற எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் சேர்ந்து ஐயா எடப்பாடியாருடைய தலைமையிலே செயல்படுவதாக கூறிவிட்டு இங்கு வந்திருக்கின்றோம். அதெல்லாம் பிறகு தெரியுங்க. இப்போ நாங்க அவரிடம் கடிதம் கொடுத்துவிட்டு வந்திருக்கின்றோம். அதுக்குதாங்க கடிதம் கொடுத்திருக்கோம். எங்களுடைய பொதுச் செயலாளர்கிட்ட கொடுத்திருக்கோம். அதனுடைய நகல் தான் இன்னைக்கு நாங்க சபாநாயகர்கிட்ட கொடுத்துருக்கோம். ஏத்துக்காதான் நாங்க வந்திருக்கோம். SM சுகுமார் ஆற்காடு தொகுதி, அதே மாதிரி அந்தியூர் ஹரிபாஸ்கர், திலீபன் ஜெய்சங்கர் சங்கரன், NS நடராஜன் காங்கயம், மோகன் பன்ரோட்டி. ஆமா. அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 3 பேர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேகால இணைஞ்சிருக்காங்க. அந்த செய்தி உங்களுக்கு வந்திருக்கா? இன்னும் நாங்க பாக்கலங்க, தெரியல. பார்த்து சொல்லுங்க. யாருமே அவங்க வாங்க